ஹலோ. எங்கள் அம்மா இறந்த பிறகு லைஃபே ஒரு மாதிரி வெறுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் எப்போயாச்சும் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வேலையாக நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ என்னோடய அக்கா வீட்டுக்கு போய் தங்குற மாதிரி வந்துச்சு. அதாவது என்னோடய பெரியம்மா பொண்ணு. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் தங்குற மாதிரி வந்துச்சு. அங்கேருந்து நான் கிளம்புறப்ப எனக்கு என்னால் தூக்கவே முடியல. அந்த 2 கட்டப்பை ஃபுல்லாக இவ்வளோ செஞ்சு கொடுத்துட்டாங்க. மாடு நான் போயிருந்த நேரம் மாடு கன்று போட்டிருந்துச்சு. ஸோ சீம்பால், அப்புறம் சுட சுட இந்த ஓலை பக்கோடா, அப்புறம் முறுக்கு, மசாலாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போயிரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தூக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ நிறைய கொடுத்து அனுப்பிட்டாங்க. முறுக்கெலாம் நிஜமாலுமே ஒவ்வொரு தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் வரப்போ முறுக்கு செய்யவும் தெரியாது எனக்கு. அது யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு எங்கள் அக்கா இவ்வளோ செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம தான் யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். நமக்கு நம்ம அக்கா இருக்குது. நம்ம அக்காவும் நம்மளோட அம்மா மாதிரி தான். ஸோ நம்ம அந்த அம்மா இல்லைங்கிறத ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம அக்காட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த புளி ஒரு 2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் சத்து மாவு அது எங்கள் சித்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் அது அரைச்சதில் கொஞ்சோண்டு மனசு வேணும் இல்லைங்க தரத்துக்கும். அதுக்கப்புறம் நான் போயிருந்த அன்னைக்கு இந்த மசால் போண்டா செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூடாக எனக்காக பிடிச்ச மாதிரியே செஞ்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் தான் செஞ்சேங்க. அதுக்கும் எங்கள் அக்கா சொன்னிச்சு, உட்காந்துரு நீனு அங்கேயே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்ல, நீங்கள் இரு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நீயும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள்லேயே போயிடுற அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்கிறப்ப நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே சமைச்சு எனக்கு வெறுத்துருந்துச்சு. எங்கள் அக்காவோட சமையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைஃப்பில் எங்கள் அக்காவை எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் மிஸ் பண்ணவே கூடாது. கடவுள் எங்கள் அக்காவை ரொம்ப நல்லபடியாக வச்சுருக்கணும். அது மட்டும்தான் நான் கேட்குறேன். தேங்க்யூ.